இயேசுவின் நாமத்தினால் கூட உங்களை அன்புடன் இந்த செய்திக்கு அழைக்கின்றோம். இந்த நாளில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஆலயத்தை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது பழைய ஏற்பாட்டு ஆலயத்தை குறித்து நாம் பார்த்தோம். இப்போது இரண்டாவது புதிய ஏற்பாட்டு ஆலயத்தை குறித்து நாம் வேதத்திலிருந்து வாசித்து அந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். பழைய ஏற்பாட்டு ஆலயம் மனிதர்களால், மனிதன் மூலமாய் தேவன் ஒரு கூடாரத்தை அமைக்க சொல்லியும் அந்த கூடாரத்திற்குள் தெய்வம் வாசம் செய்ததாகவும் நாம் பழைய ஏற்பாட்டில் அந்த ஆலயத்தை குறித்து பார்த்திருக்கின்றோம். புதிய ஏற்பாட்டு ஆலயத்தில் எங்கு தேவன் வாசம் செய்கிறார் என்பதை கூட நாம் அநேக வசனங்கள் உண்டு. ஒரு சில வசனங்களை கொண்டு நாம் வேதத்திலிருந்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நாம் வாசித்து தியானிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆலயம் என்றால் யார் என்று வேதம், சத்திய வேதம் சொல்கின்றது. நீங்களே அந்த ஆலயம். நாம் தாம் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாக இருக்கிறார் என்றும் சத்திய வேதம் சொல்கின்றது. இதே சத்திய வேதம் சொல்கின்றது. யாத்ராகம் 25ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் எப்படியாய், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்றும் தேவன் பேசியிருக்கின்றார். யாத்ராகத்தில் ஆண்டவர் ஆதி காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோடு தெய்வம் வந்து வாசம் செய்வதற்காக ஒரு கூடாரத்தை அமைக்க சொன்னார். அந்த கூடாரத்தின் நிழல், அந்த கூடாரத்தின் காரியத்தை தான் அடுத்ததாக சாலமோன் என்ற ராஜா ஒரு பெரிய ஆலயமாக கட்டினார் என்று கூட நாம் வேதத்தில் பார்க்க முடிகின்றது. இந்த ஆலயத்தை கட்டின தேவன் அங்கு வாசம் செய்தார் என்றும், பிறகு புதிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அன்றிலிருந்து அந்த ஆலய காரியங்கள் முடிந்தது என்றும் நாம் முதலாவது பாகத்தில் பார்த்திருக்கின்றோம். இந்த 2ஆம் பாகத்தில் இரண்டாவது புதிய ஏற்பாட்டு ஆலயமாகிய நம்மை குறித்து தேவன் பேசியிருக்கின்றார். என்ன பேசியிருக்கிறார் என்றால், பழைய ஏற்பாட்டு ஆலயத்தை குறித்து முதலாவது ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர்கள் நடவடிக்கையில் 17ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் இப்படியாய் சொல்கின்றது. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவர் மோசேயிடத்தில் சொன்னார், நான் மனிதனிடத்தில் வந்து வாசம் செய்வதற்காக ஒரு கூடாரத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியாய் அந்த கூடாரம் மோசேயின் காலத்திலிருந்து கிபி 700 வருடங்களாக அந்த ஆலயங்கள் செயல்பட்டது என்றும், அதற்கு பிற்பாடு அந்த ஆலயங்கள் தேவன் தள்ளிவிட்டு வேறொரு ஆலயத்தை எழுப்பினதாகவும் வேதம் சொல்கின்றது. ஏனென்றால் தேவன் சொல்கின்றார், நான் மனித கைவேலைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதற்கு முன்பதாக அந்த ஆலயங்களில் வாசம் செய்தார். ஆனால் அந்த ஆலயம் ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், புதிதாக இரண்டாவதாக ஒரு ஆலயம் வருகின்றது. அந்த ஆலயம் மனிதன் என்றும், மனிதன் எப்படி அந்த பரிசுத்தத்தை கற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அந்த ஆலயம் நிழலாக கொடுக்கப்பட்டது. அந்த ஆலயத்தின் காரியம் எதுவரைக்கும் இருந்தது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் வரைக்கும் அந்த ஆலயம் இருந்ததாகவும், அதற்கு அந்த ஆலயத்திற்கு தெய்வம் அதற்குள் வாசம் செய்ததாகவும் சத்தியவேதம் சொல்கின்றது. அதற்கு பிற்பாடு அந்த ஆலயம் தள்ளுபடி ஆனதென்றும், பிறகு தேவன் புதிய ஏற்பாட்டில் என்ன பேசுகிறார், மனித கைவேலைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் நான் வாசம் செய்ய மாட்டேன் என்று பேசுகின்றார். பேசிய தேவன் தான் இப்போது பேசுகின்றார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று தேவன் சொல்லியிருக்கின்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு ஆலயம் ஏன் கொடுத்தார் என்று முதல் பாகத்தில் நாம் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டு ஆலயமாகிய 2ஆம் ஆலயமாகிய நம்மிடத்தில் அவர் வாசம் பண்ணவும், இந்த சரீரமாகிய ஆலயத்தை எப்படி பரிசுத்தமாக வைக்க வேண்டும் என்பதை நிழலாக அந்த ஆலயம் கொடுக்கப்பட்டது. இந்த சரீரமாகிய ஆலயம்தான் அவருக்கு வேண்டும். இந்த ஆலயத்தை இயேசு அவர் தெரிந்து கொள்ளவில்லை. எந்த ஆலயத்தை? கைவேலைகளால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. தனது கைவேலையாகிய
தெய்வத்தின் கைவேலையாகிய இந்த ஆலயத்தில் தான் இன்று தேவன் தெரிந்து கொண்டு அதற்குள் தேவன் வாசம் செய்கின்றார். இன்றைக்கு இந்த சரீரமாகிய ஆலயத்தை ஏதோ இன்றைக்கு நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அந்த ஆலயத்தை தேவன் ஆதி முதற்கொண்டே தெரிந்து கொண்டு அந்த ஆலயத்தை அவர் வாசம் செய்ய வேண்டும் என்றும் அந்த ஆலயத்திற்குள் தன் வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறார் என்றும் சத்தியவேதம் சொல்கின்றது. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, முதலாவது கைவேலையான ஆலயமாக அதை பாவித்தார். இரண்டாவது, அவர் தன்னுடைய கைவேலையான மனித சரீரமான ஆலயத்தை அவர் நிர்ணயித்து பழைய ஏற்பாட்டில் மனிதர்கள் இருந்த இடத்தில் வாசம் செய்த தேவன் புதிய ஏற்பாட்டில் மனிதர்களுக்குள்ளே வாசம் செய்கின்றார். இதை நாம் அறியாமல் இன்றைக்கும் நாம் என்ன செய்கிறோம் என்றால், மனித கைவேலைகளால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் தான் தேவன் வாசம் செய்கிறார் என்று நாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்பி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அநேகர் இந்த காரியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தாம் தேவனுடைய ஆலயம் என்றும் மனித கைவேலைகளால் கட்டப்பட்டது ஆலயம் அல்ல என்றும் அநேகர் தெரிந்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த வசனத்தில் நாம் என்ன முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனிதனுக்குள் தேவன் வாசம் செய்வதற்கு இன்றைக்கு அவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆதி காலங்களிலிருந்தே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேக வசனங்களை நாம் பார்க்க போகின்றோம். 1 ராஜாக்கள் 8:12 அந்த காலத்தில் தேவன் தனக்காக ஒரு ஆலயத்தை கட்ட சொன்னார் என்றும் அந்த கட்ட சொன்ன ஆலயத்தின் காரியங்களை அந்நாட்களில் இருந்த ராஜாக்கள் மனிதர்கள் அதை புரிந்து கொண்டார்கள் என்றால் புரிந்து கொள்ளவில்லை. அங்கு என்ன சொல்கிறார் என்றால், சாலமோன் ராஜாவிடத்தில் சொல்கின்றார், நான் காரிருளில் வாசம் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த காரிருளில் வாசம் செய்கிறேன் என்ற வார்த்தை அன்றைக்கு சாலமோன் ராஜாக்கு புரிந்ததோ புரியவில்லை, தெரியவில்லை. ஆனால் உண்மை புரியவில்லை. அதனால்தான் அவர் என்ன சொன்னார் என்றால், வானாதி வானங்கள் கொள்ளக்கூடாத தெய்வம் நான் கட்டப்பட்ட இந்த கோவிலில் வாசம் செய்வாரா என்று சொல்லிவிட்டு, இருந்தாலும் வாசம் செய்ய வேண்டும், வாசம் செய்கிறார் என்று அவர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். ஆனால் வேதம் சொல்கின்றது அந்த காரியம் சாலமோனுக்கு புரியவில்லை. என்ன புரியவில்லை என்றால், நான் இருளில் வாசம் செய்கிறேன் என்று சொன்னார். ஏன் தேவன் சாலமோனிடத்தில் இருளில் வாசம் செய்கிறேன் என்று சொன்னார் என்றால், உண்மை அதுதான். எந்த இருளில் தேவன் வாசம் செய்கிறார் என்றால், மனித இருதயமாகிய அந்த ஆலயத்தில் தேவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலயங்கள் இருளாக மாறிவிட்டது. என்றைக்கு ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரோ அன்றைக்கு இந்த ஆலயம் பழுதாகிவிட்டது, இருளாகிவிட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆத்துமாவும் தேவன் தந்த தீபம். நீதிமொழிகள் 20:27 சத்தியவேதம் இப்படியாய் சொல்கின்றது, மனிதனுக்குள் தேவன் தீபமாய் இருக்கிறார் என்று. அந்த தீபம் அன்றைக்கு பாவம் செய்த நாட்களில் அணைந்து விட்டது. மனிதர்களுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. ஆமேன். அந்த தீபம் அநேக ஜனங்களில் அணைந்து இருளாக உள்ளது. அந்த இருளை அகற்றுவதற்காகத்தான் இயேசு உலகத்தில் ஒளியாக பிறந்தார். உலகத்தில் பிறந்தார் என்று சொல்வதை காட்டிலும் எனக்குள் பிறந்தார், மரண இருளில் இருந்த நான் வெளிச்சத்தை கண்டடைந்தேன். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ அன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தின் ஒளியை கண்டடைகின்றோம். அதுதான் 2 கொரிந்தியர் 4:6-7 கூட சில காரியங்கள் வேதம் சொல்கின்றது. என்ன சொல்கின்றது என்றால், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். வேதம் என்ன சொல்கிறது என்றால், இந்த காரியங்கள் இன்றைக்கு நடந்தது அல்ல. ஆதி காலங்களிலே தேவன் இந்த காரியத்தை நிர்ணயித்து தன்னுடைய வாசஸ்தலத்தை மனிதனிடத்தில் வைத்திருக்கின்றார். ஆனால் இது மனிதனுக்கு புரியாமல் போனபடியினால் அதை ஒரு ஆலயமாகவும் கைவேலையாகவும் கட்டப்பட்டு, இந்த ஆலயம் என்றால் இப்படிதான் அதை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தார்.
இன்றைக்கு தேவன் சொன்னார், மனித கைவேலைகளால் கட்டப்பட்ட கோவிலில் நான் வாசம் செய்கிறதில்லை, மனிதனுக்குள் நான் என் வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறேன், மனிதனுக்குள் நான் வந்து வாசம் செய்கிறேன், இந்த சரீரம் தான் என்னுடைய ஆலயம் என்று ஆவியானவர் பேசியிருக்கின்றார். இந்த வார்த்தைக்கு இன்றைக்கு அநேக ஜனங்கள் செவி கொடுப்பதில்லை. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆலயங்களிலும் தான் தேவன் வாசம் செய்கிறார் என்று மனிதன் ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டான். சாத்தானும் அநேக கோவில்களை கட்டி சாத்தான் கோவில்களில் தான் தெய்வம் வாசம் செய்கிறார் என்று சொல்லி அநேக ஜனங்களிடத்தில் அந்த மனதில் என்ன விதைத்து விட்டான் என்றால், தெய்வம் என்றால் கோவிலில் தான் வாசம் செய்ய முடியும், ஒரு மனிதனுக்குள் அது வாசம் செய்ய முடியாது என்பதை அவன் பொய்யாக அங்க நிர்ணயித்து விட்டான். இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் கூட இதை நம்பி என்ன செய்கிறார் என்றால், தனக்குள் இருக்கிற தெய்வத்தை அறியாமல் நாம் தாம் தேவனுடைய ஆலயம் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது நாம் தாம் என்பதை அறியாமல் அநேக கோவில்களையும் அநேக ஆலயங்களையும் நாடி ஓடி திரிகிறார்கள். ஆனால் அங்கு கண்டடைந்தார்கள் என்றால் கண்டடையவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்கின்றது, என்ன சொல்கின்றார் என்றால், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதை விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கின்றோம். ஆமேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இப்போது எங்கு இருக்கிறார் என்றால் இந்த மண் பாண்டங்களில் அவர் வாசம் செய்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சரீரத்தில் தான் அவர் வாசம் செய்கிறார். ஆதி காலத்தில் கூடாரங்கள் அமைக்கப்பட்டது. அந்த கூடாரத்தை பெயர்க்கும் போது ஆவியானவர் அந்த இடத்தை விட்டு மேக ஸ்தம்பத்தை வழியாக வெளியே போகிறார். எங்கு அமைக்கிறார்களோ அந்த இடத்தில் மேக ஸ்தம்பத்தின் வழியாக அங்கு இருக்கிறார் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த ஆலயம் எப்படியாய் கடந்து கடைசியாக கானான் தேசத்தில் கடந்த போது அங்குதான் ஒரு நிலையான ஆலயம் கட்டப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கூடாரம் என்பது இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த கூடாரம் பெயர்க்கப்படுகிற ஒரு நாட்கள் வரும். அந்த நாட்களில் இந்த கூடாரத்திற்குள் இருந்து நாம் பெயர்ந்து போகிறோம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நிலையான கூடாரத்தை நமக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அந்த கூடாரத்திற்கு போகும் வரைக்கு இது ஒரு நிரந்தரமான கூடாரம் அல்ல. ஆனால் இந்த நிரந்தரமான கூடாரம் இல்லை என்றாலும் நமக்குள் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஆவி அது நிலையானது. அதற்குள் தான் தேவன் வாசம் செய்கிறார். இந்த வாசம் செய்கிற காரியத்தை நாம் விட்டுவிட்டு ஏதோ ஆலயங்களை போய் அந்த இடத்தில் வாசம் செய்கிறார் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த இடத்தில் தேவன் வாசம் செய்கிறார் என்பதை நாம் என்றைக்கும் நினைக்க கூடாது. அந்த இடத்தில் தேவன் வாசம் செய்வதில்லை. இந்த சரீரத்தில் தான் தேவன் வாசம் செய்கிறார். இன்றைக்கு ஆலயம் என்பது நாம் தான். யாக்கோப்பு 4:5 கூட ஆவியானவர் நம்மில் வாசமாயிருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்கின்றது. இந்த உலக கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் சொல்வது, இதோ ஆவியானவர் வருகிறார் என்று பூச்சாண்டி வேலைகளை செய்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் மனிதனுக்குள் வருவதும் போவதுமாக கிடையாது. அவர் ஒருமுறை நமக்குள் வந்துவிட்டால் இந்த ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அவர் என்ன செய்கிறார்? நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்குள்ளாக அவருடைய ஆலயமாக நம்ம நிர்ணயித்து விடுகிறார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று எபேசியர் 2:21-22 இப்படியாய் சொல்கின்றது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் பார்க்கும்போது இந்த ஆலயங்கள் என்பது உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆலயங்களிலும் தேவன் வாசம் செய்கிறது அல்ல. நாம் ஒரு மற்ற ஆலயங்களை பார்க்கும்போது அங்கு விக்கிரகம் அல்லது சாத்தான் வாசம் செய்கிறார் என்று சொல்கின்றோம். ஆனால் நம்முடைய ஆலயங்களில் யார் வாசம் செய்கிறார் என்றால் மெய்யாகவே அங்கு தேவன் வாசம் செய்கிறது அல்ல, நமக்குள் அவர் வாசம் செய்கிறார். அப்படி இங்கு தேவன் வாசம் செய்கிறார் என்று சொன்னால் அவர்கள் வேதத்தை அறியாதவர்கள். அதற்காக சில வசனங்களை கூட நாம் வாசித்து பார்ப்போம். கைவேலையான ஆலயத்தில்தான் தேவன் வாசம் செய்கின்றார் என்று சொல்லும் அநேக கிறிஸ்தவர்களே, ஊழியர்களே, இந்த வசனங்களை நன்றாக படித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1, 2, 3 அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும். இங்கு என்ன சொல்லுகிறார் என்றால்,
அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆலயங்கள் என்பது ஆண்டவருக்கு பிரியமான இடம் அல்ல. அந்த ஆலயங்களில் யார் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்கிறார்கள். 3வது வசனம், யார் இந்த ஆலயம் என்று கட்டிக்கொண்டு ஆணி அடித்து கொண்டு அங்கு இருக்கிறார்கள் என்றால், பிதாவையும் இயேசுவையும் அறியாதவர்கள். ஏனென்றால் ஆலயம் நமக்குள் மாற்றப்பட்டது. ஆனால் இவர்கள் ஏன் ஆலயத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், உலக பிரகாரம் ஆலயத்தில் ஒரு வருமானம் உண்டு. அடுத்து ஆலயம் என்றால் தான் தெய்வம் அங்கு இருக்கிறார் என்று ஏமாற்ற முடியும். ஆலயத்தில் வந்தாதான் பரிசுத்தம் அடைந்து கொள்ள முடியும். ஆலயத்தில் வந்தாதான் தெய்வத்தை தரிசிக்க முடியும் என்று பொய்யாய் கூறுகிற மனிதர்கள் தான் இந்த ஆலயத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள் அநேகர் அந்த இடத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த பரிசேயர்களுக்கு ஐயோ, இந்த சதுசேயர்களுக்கு ஐயோ. ஏனென்றால் அவர்கள் ஆலயத்தை பிடித்து கொண்டு ஆலயத்தின் சட்டங்கள், திட்டங்கள், அந்த சடகாச்சாரங்களை பிடித்து கொண்டு ஆலயத்தை பெரிதாக காண்பித்து வருகிறார்கள். ஏனென்றால் ஆலயத்தை காண்பித்தால்தான் அங்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று அவர்களுடைய பிம்பங்களாக மாறிவிட்டது. ஆனால் புது உடன்படிக்கை அப்படியல்ல. ஆலயம் என்றால் அது கர்த்தர் மனிதனுக்குள்ளாக வைத்திருக்கிறார். நாம் எந்த சபையிலாவது இருக்கட்டும், சிஎஸ்ஐ சபையிலா இருக்கட்டும், பெந்தகோஸ்து சபையில் இருக்கட்டும், ஆர்சி சபையில் இருக்கட்டும், எந்த சபையில் இருந்தாலும் பரவாயில்லை. வேதம் ஒரு வார்த்தை சொல்கின்றது. என்ன சொல்கின்றார் என்றால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்கின்றது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் எந்த சபையில் இருக்கிறோம் என்பது பொருட்டல்ல. நாம் ஆலயமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு சொல்கின்றார், இது சிங்காசனம் குடியிருக்கிறார். இது எந்த ஒரு சபைக்குள் எழுதுகிறார். அந்த சபைக்குள் யார் அங்கு இருக்கிறது என்றால், சாத்தான் குடியிருக்கிற இடம். அந்த சாத்தான் குடியிருக்கிற அந்த சபையில் கூட நீ என்னை அறிகிற அறிவு, கர்த்தரை பற்றுகிற அந்த பயம், உண்மை முத்தமாய் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு உண்மையாய் விசுவாசமாய் நீ எந்த சபையில் இருந்தாலும், உண்மையான வார்த்தைகளை கேட்டு நீ எந்த சபையில் இருந்தாலும், தேவன் உன்னோடு கூட வாசம் செய்கிறார். நீர் தேவனோடு கூட வாசம் செய்ய முடிகின்றது. இந்த வசனத்தின்படி சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் கூட நாம் சாட்சியாக இருக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் தாம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நாம் எப்படி கெடுக்க முடியும் என்றால், தேவன் சொன்ன இந்த சத்திய வேதத்திற்கு புறம்பாக மனிதனுக்குள் தான் தேவனுடைய வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறேன் என்று புதிய உடன்படிக்கை சொல்கின்றது. ஆனால் மனிதன் சொல்கின்றான், அல்ல, ஆலயத்தில் வந்தால்தான் நீங்கள் தேவனை தரிசிக்க முடியும். இப்படியாய் இந்த சத்தியவத வார்த்தையை புரட்டுகிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் இந்த ஆலயங்களை கெடுக்கிறவர்கள். இந்த ஆலயங்களை கெடுக்கிறவர்களை தேவன் கெடுப்பார் என்று அதே கொரிந்தியர் 3:17 வேதம் சொல்கின்றது. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் எந்த சபையில் இருக்கிறோம் என்பதல்ல, தேவன் நமக்குள் இருக்கிறாரா என்பதுதான் பெரிய காரியங்கள். வெளிப்படுத்தல் 21:3 கூட வேதம் எப்படியாய் சொல்கின்றது, மனிதனுக்குள் என்னுடைய வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறேன் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது என்றால் நமக்குள் தான் இருக்கிறது. இந்த வாசஸ்தலத்தை விட்டு நாம் மனித கைவேளைகளான அந்த வாசஸ்தலமாகிய பழைய ஏற்பாட்டின் சட்ட திட்டங்கள், பழைய ஏற்பாட்டின் ஆலய காரியங்களை பிடித்து கொண்டு இருப்போமானால் நாம் பரலோகத்தை விட்டு விடுவோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனால் கூட்டி கட்டப்பட்டு நமக்குள் அவர் வாசம் செய்கிறார் அல்லவா, நமக்குள் அவர் கடந்து வருகிறார் அல்லவா, அந்த ஆலயமாக இருந்தால்தான் நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏதோ ஆலயத்தில் போய் சண்டே மாத்திரம் ஆராதிப்பதும், அல்லது புதன்கிழமை சத்திய வேதத்தை கேட்பதும், வெள்ளிக்கிழமை உபவாசம் இருப்பதும், இது சட்ட திட்டங்கள். இது இந்த சரீரத்திற்கு ஏற்ற ஆராதனை கிடையாது. இந்த சரீரத்திற்கு ஏற்ற ஆராதனை நாம் அநேக சத்தியங்களை சத்திய வேதத்தில் பார்த்திருக்கின்றோம். அதே ரோமர் எழுதின அதிகாரத்தில் கூட
நாம் என்ன பார்க்கின்றோம்? 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், எது புத்தியுள்ள ஆராதனை என்றால் நாம் ஏதோ சண்டே அந்நாட்களில் போய் ஆராதிப்பது அல்ல. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷங்களை நாம் தெரியாதபடிக்கு, எது ஒத்த வேஷம் என்றால், ஒரு இந்து சகோதரர் வெள்ளிக்கிழமை ஆலயத்திற்கு போவதும் ஆராதிப்பதும் அவருடைய சட்டதிட்டங்கள். ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை போய் ஆலயத்தில் ஆராதிப்பதும் அவர்களுடைய சடங்காச்சாரங்கள். அதே போல் ஒரு கிறிஸ்துவ சகோதரன் என்றால் அவன் சண்டே ஆலயத்திற்கு போய் ஆராதிக்க வேண்டியது அது ஒரு சடங்காச்சாரமே அல்லாமல் அது தேவனுடைய சத்தியம் அல்ல. எது தேவனுடைய சத்தியம் என்றால், மரண பரியந்தம் கர்த்தருக்கு தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவர்களுடைய பிரியமான வாழ்க்கை வாழ்வது தான், அவருக்குள் நம்மை ஒப்பு கொடுப்பது தான் உண்மையான ஆராதனையும் நாம் உண்மையான ஆலயமாக இருக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தை குறித்து அநேக வார்த்தைகள் வேதத்தில் உண்டு. நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் மனக்கண்களை கூட திறந்து உங்களை நம்மாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் அவருடைய கிருபை உங்களோடு இருக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். God bless you. Amen.